ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனானா லீஃப் ரெசிபி. இதுவரை பனானா லீஃப் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம காரா பூந்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கடலை, பொட்டுக்கடலை, இது வந்து முந்திரி பருப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா மொறுமொறுப்பு தன்மைக்காக தான். ரொம்ப சேர்த்தாலும் காரா பூந்தி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடகடன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் நம்ம வந்து கலருக்காக சேர்க்குறோம். அடுத்ததாக காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சுவைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து காரா பூந்தி வந்து நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து காரா பூந்தி முத்து முத்தாக வராது. அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அதோட ஷேப் வந்து கரெக்டாக வராது உங்களுக்கு. நான் வந்து பதம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதுதான் பதம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மாவு கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், போட்டோன்னே முட்டை வருது. பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பூந்தி கரண்டி வச்சு காரா பூந்தியை பொரிச்சு எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜல்லி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தட்டி விட்டிங்கன்னா அழகாக முத்து முத்தாக வரும். நீங்கள் வந்து காரா பூந்தி போடும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட உடனே பொரிஞ்சு மேலே வரும். பாருங்கள், அழகாக முத்து முத்தாக விழுது. காரா பூந்தி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. பாருங்கள், இதை வந்து நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க, எல்லா பக்கமும் வேகிறதுக்காக. காரா பூந்தி வெந்துருச்சுன்னா அந்த நுரைப்பு தன்மை வந்து அடங்கிரும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த காரா பூந்தியை தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இந்த காரா பூந்தியை எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பூந்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு 60% வெந்தோடனே எடுத்துணும். ஆனால் காரா பூந்திக்கு அப்படி கிடையாது. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வேக விடணும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கடலை சேர்த்துக்கிறேன். கடலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். கடலை வந்து எண்ணெயில் வறுபட்டு நம்ம அந்த காரா பூந்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப கறிக்கக்கூடாது. அடுத்ததாக பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை ஆப்ஷனல், எனக்கு பிடிக்கும், அதனால நான் இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்க்குறேன். சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு பிடிக்குன்றனால நான் இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு. அடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும்
சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப மணமாக இருக்கும். இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டையும் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் அந்த வீடியோ வந்து லிங்க் பண்ண மறந்துட்டேன். ஆனால் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பொருள் ஒன்றொன்றையாக இந்த காரா பூந்தியில் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பூந்தியில். இப்போது நம்ம அந்த வறுத்த கடலை அதுக்கெலாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப காரமாயிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கடையில் வாங்குறதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டில் நம்மளே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.